நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன். விடாமுயற்சி வெற்றியின் ரகசியம். திருமணமான பெண்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கும்னு சொல்லி பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, திருமணமான பெண்கள் வளையல் அணிந்து கொண்டு தான் சமைக்கவே போகணுமா. வளையல் இல்லாமல் வெறுங்கையோடு சமைச்சா அது சாஸ்திரத்துக்கு புறம்பானதான். குழந்தைகள் கூட சாப்பாடு பரிமாறும் பொழுது வளையல் இல்லாமல் பரிமாறக்கூடாதுன்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. மங்களகரமாக வளையல் போட்டுக்கோங்க அப்படின்னு. அதே மாதிரி இரவு உடை அணிந்து கொண்டு வீட்டில் விளக்கேற்றுறது மற்ற காரியங்கள் செய்யக்கூடாதான். இரவு உடை இரவில் மட்டும்தான் போட்டுக்கணும். பகல் நேரங்களில் நம்ம என்ன பாரம்பரியமான உடைகளோ அதை அணிந்து தான் விளக்கேற்றணும். மற்ற எல்லா வேலையும் செய்கிறது அந்த மாதிரி தான் செய்யணும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பொட்டு வைக்கிறத பார்த்தா இப்போ உள்ள பெண்கள்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப குட்டியோட பொட்டு வைக்கிறாங்க. அப்படி வைக்கவே கூடாது. நல்லா பளிச்சுன்னு நல்லா முகம் கழுவி பிரகாசமாக மஞ்சள் பூசி நல்லா பளிச்சுன்னு பொட்டு வச்சு குங்குமம் வச்சு பாருங்கள், மங்களகரமாக இருப்பீங்க பார்க்குறதுக்கு. அதனால் திருமணமான பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் எப்பொழுதும் நிறைவாக இருக்கணும் முகத்தில். இப்படி அவங்கள பார்த்துட்டா லட்சுமி கடாட்சத்தோடு நம்ம நல்லா பார்த்தாலே ஒரு மங்களகரமாக இருக்கும். அந்த வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா கிடைக்கும். இது மாதிரி பெண்கள் நல்ல மங்களகரமாக வீட்டில் இருந்துட்டாலே அந்த வீட்டில் மகாலட்சுமி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுவாங்க. ரெண்டாவது என்னென்னா, கணவன் மனைவி எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். எந்த வீடுகளில் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு பெண்கள் கத்தி பேசுறது, உரத்த குரலில் சண்டை போடுறது அப்படிலாம் இருந்தால் மகாலட்சுமி அந்த வீட்டில் தங்க மாட்டாங்களா. அதனால் கணவன் மனைவி எந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி நித்திய வாசம் செய்வாள். அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தோட எப்பொழுதும் வருமானத்துக்கு குறைவே இருக்காது. மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கணவன் மனைவி எப்போதும் சந்தோஷமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாட்சத்தோட மங்களகரமான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். தீர்க்க சுமங்கலியாக இருப்பீங்க. அந்த மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு